மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கணிக்க சிக்கலானது 6, 8, 12 அதில் உள்ள ராகு கேதுக்கலாம். குருவே, கணிக்க சிக்கலானது 6ஆம் பாவகமா 8ஆம் பாவகமா ராகு கேதுவா? அப்படியானால் 6, 8, 12 பாவகம் ராகு கேது மூலம் ஏற்படும் கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் எப்படி? ராகு கேதுக்களை பற்றி மட்டும் வாழ்நாள் முழுக்க ஜோதிடத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உயர்நிலை புரிதல் அன்பு மாணவர்களே. இந்த ராகு கேதுக்கள் சனியை பற்றி மட்டும் ரொம்ப தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போகிறோம். ராகு கேது தான் இருக்கும் இடத்தை முழுக்க பாபத்துவமாக கெடுக்கக்கூடிய கிரகங்கள். முக்கியமாக 70% கெடுப்பவர் ராகு, 30% கெடுப்பவர் கேது. இதில் என்னென்னா, சனியும் கெடுப்பார் தான், ஆனால் அது வேறு விதமாக கெடுப்பார். சனிக்கென்று சில ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன, ராகுவிற்கென்று ஆதிபத்தியங்களே இல்லை. கணிக்க சிக்கல் 6, 8, 12 அதில் உள்ள ராகு கேதுவா? கஷ்டமும் நஷ்டமும் எப்போது? கோவில்பட்டி ராஜாராமுடைய கேள்வியை இன்றைக்கு முழுமையாக எடுத்துக்கிறேன். ஐ லவ் யூ ஜெகதீஷனுடைய கேள்வியை கூட முழுமையாக கொடுக்கலன்னா கூட அடுத்த கிளாஸில் கூட கண்டிப்பாக கொடுக்குறேன். அதுவும் வேல்யூபிளான கேள்வி. எப்படி 6, 8, 12 சிக்கலோ அதை போல மாரக, பாதக, அஷ்டம, அருமையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஐ லவ் யூ ஜெகதீஷன். மாரக, பாதக, அஷ்டம அதனுடைய ஆதிபத்தியங்கள், அதனுடைய பாவக வீடுகளில் ஏற்படக்கூடிய தொடர்புகள். நிச்சயமாக இதில் தான் டவுட், இதில் தான் ரொம்ப நுணுக்கமாக நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்காமல் போயிடுவீங்க. ஆக இந்த இடத்துல பாருங்கள் அன்பு மாணவர்களே, கணிக்க சிக்கலானது 6, 8, 12 பாபத்துவம் எங்கே வருகிறது? ராகு கேதுக்கல்ல. ராகு கேது என்பது என்ன? ராகுவோ கேதுவோ ஆதிபத்தியம் இல்லாதவர்கள். சனியும் செவ்வாயும் தேய்பிறை சந்திரனும் ஆதிபத்தியம் உள்ளவர்கள். இதில் தாங்க ஜோசியத்துடைய அடிநாதமே இதில் தான் அடங்கியிருக்கு. உங்கள் குருநாதருடைய கணிக்கும் திறனுடைய மேன்மை. இன்றைக்கி எல்லாரும் என்னை பார்த்து ஒரு மாதிரி பொறாமப்படுறீங்கன்னா, இந்த மனுஷன் எப்போ டக்குன்னு அடிக்கிறார் அப்படிங்கிறதுல தான். இந்த ஆதிபத்தியம் காரகத்துவ அமைப்புகளை அப்படியே பாவகங்களோடும் கிரக காரகங்களோடும் தொடர்பு படுத்தி பண்ணுவது. முதல்ல ராகு கேதுக்களுக்கென்று தனி ஆதிபத்தியங்கள் கிடையவே கிடையாது. காரகத்துவங்கள் உண்மையிலே கிடையாது. ராகு கேதுக்களுக்கென்று காரகத்துவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருப்பது பிற்சேர்க்கை. அப்படிலாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாதா மகன் பிதா மகன் என்கின்ற, அதாவது தாய் வழி பாட்டன் பாட்டியை கேது குறிப்பதாகவும் தந்தை வழி பாட்டன் பாட்டியை ராகு குறிப்பதாகவும் சொல்லுவது கூட நிச்சயமாக தவறு. தந்தை வழி பாட்டன் பாட்டியை சனி தான் குறிக்கிறார். கிழவன் கிழவி பித்ரு எல்லாமே சனி தான். சனியின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அதை செய்வதை பார்த்து அங்கே ராகுவின் காரகத்துவமாக கொடுக்கப்பட்டது. மதாமகன் என்கின்ற சொல்லப்படக்கூடிய அமைப்புகளை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து தான் செய்வார்கள். தாய்வழி பாட்டி போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியதெல்லாம் சந்திரன் செவ்வாய் ரெண்டும் சேர்க்க மிக மிக முக்கியமாக சந்திரனுடைய அமைப்புகள் தான். வயசில் கிழவின்னு வந்துட்டாலே சனியைத்தான் கொண்டு வரணும். ஆனால் இதுக்குள்ளே ராகுவையும் கேதுக்களையும் ஏதோ ஒரு ஜோதிடர் உள்ளே நுழைத்திருக்கிறார். ஆக ராகு கேதுக்களுக்கு ஆதிபத்தியம் இல்லை. இதுலேயும் நல்ல வேலை, வேறு யாரும் ராகு கேதுக்களுக்கு ஆதிபத்தியம் இருக்குது 9 வீட்டு ஆதிபத்தியம்னு கொடுக்காம போனாங்க. நல்ல வேலையாக ராகு கேதுக்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் கண்டிப்பாக இல்லை. ஒரு 50 வருட அனுபவத்தின் காரணமாக மிகப்பெரிய ஒரு ஜோதிட அனுபவத்திற்கு வந்திருக்கிறேன். அனுபவத்தில் கிடைத்த அமைப்புகளை சொல்லாமல் போனால் வாழ்நாள் கடமை தவறியவனாக நான் ஆவேன்றதுனால தான் அந்த ஆன்லைன் வகுப்புகள். ஆக இந்த இடத்துல பாருங்கள், நேற்று கூட அனந்தகிருஷ்ணன் அனந்தராமனா யாரோ ஒருத்தர் அந்த லைவில் ஒரு கடிதம் வாய்ச்சனே. முதல் வகுப்பிலிருந்து கடைசி வகுப்பு வரை 78 வயதா 79 வயது பெரியவர், ஜானகிராமன் நினைக்கிறேன். ஆமாம், ஜானகிராமன் அவர்கள் நேரில் வந்திருந்தார். ஐயா, நான் லைவை பார்க்குறதில்ல, லைவ் முடிஞ்சவுடனே நிதானமாக உட்காந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுவீங்க, அதனால் நான் நிதானமாக உட்காந்து ரீவைண்ட் பண்ணி பார்ப்பேன். எல்லா புத்தகம் எல்லா வகுப்புகளையும் அப்படியே எல்லா வகுப்புகளையும் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்தாங்கன்னு ஒரு பென் டிரைவ் கொடுத்துட்டு போயிட்டார். இது அப்படியே புத்தகமாக வெளியிடுறதுக்கு இது பண்ணுங்கள். அவரே ஒரு வார்த்தையும் சொன்னார், பெங்களூர் பிறப்பு இதை செய்கிறாருன்றதை அடிக்கடி கிளாஸில் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அத்தனை வகுப்புகளையும் எழுத்துக்களாக நூலாக ஆக்கியிருக்கிறேன்னு ஒரு பென் டிரைவை கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரி 79 வயது அவரை நான் பெருமையாக சொல்ல போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய வயசை என்னுடைய காலத்தை இந்த முதுமை பருவத்தை ரொம்ப இனிமையாக ஆக்குனீங்க குருஜி அப்படின்ட்டு கையில் ஒரு லெட்டராகவும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். இந்த மாதிரியான மாணவர்கள் இருக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த ராகு கேதுக்களை பற்றி புரிந்து நான் கொண்டது, அதனுடைய காரகத்துவங்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டது அப்படிங்கிறத சொல்லாமல் போனால் அது நல்லதில்லை.
நான் தான் அடிக்கடி சொல்கிறேன், சொன்னவங்க முன்னாடி சொன்னவங்க எல்லாருமே ஞானிகள், மூத்தவர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே அப்படிங்கிறத தயவுசெய்து ராகு கேதுக்கள் விஷயத்தில் நீங்கள் ஒத்துக்காதீங்க. ராகு கேதுக்களை பற்றி மூல நூல்களில் 30 ஸ்லோகம் கூட கிடையாது. நீயே தெரிஞ்சுக்கடா போடா அப்படின்ட்டு விட்டாங்க. கணிக்க சிக்கலான கிரகங்கள். கோவில்பட்டி ராஜாராமுடைய கேள்வி, கணிக்க சிக்கலானது 6, 8, 12 அதில் உள்ள ராகு கேதுக்களா, ராகு கேதுக்களுடைய தன்மைகள் என்ன? முதல்ல ராகு கேதுக்கள் என்ன செய்யும், அதே மாதிரி சனி என்ன செய்யும். இப்போ இதை ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாருங்க, மிதுன லக்னம் 6ல் சனி இருந்தால் என்ன செய்வார், அதுலேயே ராகு இருந்தால் என்ன செய்வார்கள், 2 பேருமே இருந்தால் என்ன நடக்கும், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய விஷயம். 6ல் சனி இருக்கும்போது என்ன செய்வார், தன்னுடைய 8, 9 ஆதிபத்தியங்களை 6ஆம் வீட்டின் வழியாக செய்வார். சனி இருக்கின்ற அமைப்பு 6ஆம் வீடு தனித்திருந்தால் அவர் கெடுக்க வேண்டும் என்பதற்காக 6ஆம் வீட்டின் துர்ப்பலன்களை கெடுப்பார். ஆனால் சனி திசையில் என்ன பண்ணுவார், 6ஆம் வீட்டுடைய துர்ப்பலன்களை, கெட்ட பலன்களை அவர் அடக்கி வைப்பார், அமுக்கி வைப்பார். 6ஆம் வீட்டில் மட்டும் சனி இருந்தால் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க தேவையில்லை. சரி, சனி திசையில் என்ன நடக்கும்? இது ரொம்ப தலை சுத்துற கேள்வி. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 6, 8 ராகு கேதுக்கள் எல்லாவற்றையும் பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். 6, 8, 12 இருக்கக்கூடிய மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடம் இருக்கவே கூடாது. ஒவ்வொரு இடத்திற்கும் 6ஆம் இடம் வேறு வேறாக மாறும். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடம் கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய இடம். ஏன்? அவர் உங்களுடைய லக்னத்திற்கு கடுமையான எதிரி. யாரு? 6ஆம் அதிபதியாகிய செவ்வாய். அதே மீன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஏன்? அவர் லக்ன அதிபதிக்கு நண்பரான சூரியன். சூரியன் கடுமையான பாப கிரகம் இல்லை, ஆனால் இவர் கடுமையான, செவ்வாய் கடுமையான பாப கிரகம். சரி, இதே இடத்துல கன்னி லக்னம் 6ஆம் அதிபதியாக யார் வருவார்? சனி வருவார். கன்னி லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சனி வரும்போது பெரிய கெடுதல்களை செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா லக்னாதிபதிக்கு அவர் அங்கே நண்பராக வருகிறார். அதே நேரத்தில் சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக சனி வரும்போது என்ன பண்ணுவார்? தலைகீழாக தூக்கி போடக்கூடிய கடுமையான விஷயங்களை செய்வார். இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் சனியை நீங்கள் 6ஆம் அதிபதியாக, ராகு கேதுக்களை 6ஆம் அதிபதியாக, 8ஆம் அதிபதியாக புரிந்து கொள்றதுல தாங்க இந்த 6, 8, 12 எப்படிப்பட்ட வேலைகளை செய்யுன்றதை மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக மாணவர்கள் உணர முடியும். இந்த இடத்துல மிதுன லக்னத்திற்கு சனி எந்த அளவிற்கு 6ஆம் இடத்தில் தொல்லைகளை கொடுக்கிறாரோ அதே அளவிற்கு சிம்ம லக்னத்தில் அந்த 6ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கக்கூடிய சனியும் கண்டிப்பாக தொல்லைகளை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருந்து தொல்லைகளை என்ன கொடுப்பார்? அவர் தான் வேலையை கொடுப்பார். வேலை ஒரு மனுஷனுக்கு தேவையா? இல்லைங்க, வேலை ஒரு மனுஷனுக்கு தேவையே கிடையாது. புரிதல். நீங்கள் வேலை பார்க்குறது நல்லதா, முதலாளியாக இருக்கிறது நல்லதா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் யோசித்து பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, வாழ்வியல் அமைப்போடு ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வாழ்நாள் முழுக்க மாதம் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறீங்களா? மாதம் 1 கோடி பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக இருக்க விரும்புவீர்களா? சனி வலுத்தவன், 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வலுத்தவன் வேலைக்காரனாக இருப்பான். 6ஆம் இடத்தில் ராகு இருப்பவன் வேலைக்காரனாக இருக்க மாட்டான். இவ்வளோதாங்க வித்தியாசம். ஒழுங்காக இந்த கிளாஸை இப்படியே ஸ்டில் பண்ணி நிறுத்திட்டு என்னையா இந்த மனுஷன் சொல்கிறாருன்னு புரிஞ்சிங்கன்னா ஜோதிடத்துடைய அடிநாதம். அன்பு மாணவர்களே, ஜானகிராமன் ஐயா போன்ற அவரை விட வயதில் மூத்து 80 வயது கடந்து அதே நேரத்தில் 18 வயசில் +2 படிக்கும் போதே நம்ம வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த சீரற்ற ஒரு ஒழுங்கற்ற தன்மையை கொண்டிருக்கின்ற இந்த வகுப்பில் நிறைய பேருக்கு அறிவு தூண்டல்களை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நீங்கள் வேலைக்காரனாக இருப்பீங்க, 6ஆம் அதிபதியாகி இருந்தால் நீங்கள் வேலைக்காரனாக இருப்பீங்க. ஆனால் அதுவும் லக்னாதிபதியாகிய கிரகத்தினுடைய தன்மைகளை பொறுத்தது. கரெக்டு தானே? சரி, எல்லாத்தையும் பார்க்கணும்னு தானே சொல்கிறேன். காம்பினேஷனாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் ஜோசியம். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு பிடிக்காதுல்ல. 6ஆம் இடத்தை ராகு கெடுக்கிறார் இல்லையா? ஆனால் அங்கே அவர் தனிச்சு இருக்கணும். முதல்ல எல்லா விஷயத்தையும் கலப்பு பலன்களை அப்புறம் புரிந்து கொண்டு இந்த பாருங்க, 6ஆம் இடத்தில் ராகு மட்டும் இருக்கிறார். மிதுன லக்னம். இதுக்கப்புறம் செவ்வாய் எங்கே இருக்கிறார், லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் பலன்கள் வரும்.
6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை எப்படி புரிந்து கொள்வது? ராகு கேதுக்களோடு எப்படி புரிந்து கொள்வது? இந்த இடத்துல 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஐயா, எனக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார். சனி கேது பார்வை இருக்கிறது, குருவின் பார்வையும் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல சனி கேது பார்வை, குரு பார்வை, சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட ராகு அங்கே இருக்கிறது. 6ஆம் இடத்தை கர்ணகடூரமாக கெடுக்கக்கூடிய அமைப்பு கேது தசையில். ஆனால் குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பில் லக்னாதிபதி 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு இருக்கின்ற இந்த நிலைமையில் குறிப்பிட்ட ஒரு 24 வயது வரைக்குமே நான் வேலை செஞ்சேன். 24 வயதிற்கு பிறகு நான் எங்கேயுமே வேலை செய்யலை. 24 வயது வரைக்கும் ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலைக்காரனாக சென்னையை விட்டு வந்தவங்க செய்யக்கூடிய எல்லா நிலைகளையும், எல்லா தொழில்களையும், எல்லா வேலையும் செஞ்சேன். ஆக எப்போது என்னுடைய சூரிய தசையில் புதன் புக்தி 1989 ஜூன் மாதம் என்னுடைய ஜாதகப்படி 6ஆம் இடம் பலவீனமாகி 6ஆம் இடத்தில் கேது இருந்து அதே நேரத்தில் 6ஆம் இடம் பாவத்துவமாகவும் சுபத்துவமாகவும் கலந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் 6ஆம் அதிபதி நட்பு வீட்டில் அதற்கு கேந்திரத்தில் பாவத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் 1989 என்னுடைய 24வது வயதில் ஜூன் மாதம் 8ஆம் தேதி நான் முதலாளியானேன். அது சூரிய தசையில் புதன் புக்தி 2. இந்த பாருங்க, வாழ்க்கை சம்பவங்கள் நான் சொல்கிறது 42 வருஷத்துக்கு முன்னாடி. 89னா எப்போ? 89னா 38 வயசாக 35 வருஷம்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், என்னுடைய ஜாதகத்தில் இங்கே சூரியனும் புதனும், சூரிய தசை புதன் பக்தியில் 1989 ஜூன் மாதம் 8ஆம் தேதி நான் தனியாக தொழில் வைத்தேன், கடை வைத்தேன். இது என்னுடைய 24 வயது. இந்த 24 வயதில் 1989க்கு பிறகு நான் வேலைக்கே போகலை. 37 வருஷம் 38 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் நான் தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக ஏன் சூரியனும் புதனும் எனக்கு மிதுன லக்னமாகி 10ஆம் இடத்தில் இருக்க, 6ஆம் இடம் கேதுவோடு இணைந்திருக்கின்ற 6ஆம் இடம் கூடுதலாக அந்த வருடத்தில் பாவத்துவம் மட்டும் இருந்தால் நான் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். குருவும் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால சூரிய புத அமைப்புகளிலிருந்து நான் வேலைக்கே போகாமல் தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன் 35-36 வருஷமாக. ஆனால் இதற்கு இந்த 24 வயதில் கிட்டத்தட்ட 18 வயசு 17 வயசுலேருந்து நான் ஒரு 7-8 வருஷம் நான் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 6ஆம் இடத்தை எப்படி கணிப்பது? பாவத்துவமும் சுபத்துவமும் கலந்துருக்கும் போது தான் பெரிய அளவில் நீங்கள் பிரச்சனையாக உங்களுக்கு புரியாமல் போயிடும். 6ஆம் இடத்துல ராகு மட்டும் இருக்கிறார், அவருக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. 6ஆம் இடத்துல ராகுவும் சனியும் ஒரு மாதிரி கலந்து இருக்கிறாங்க, செவ்வாயும் கலந்து இருக்கிறாங்க. கடன் தொல்லைகள் குறிப்பிட்ட அமைப்புகளில் மட்டும் வரும். ஆனால் 6ஆம் பாவகம் எத்தனைக்கெத்தனை கெடுகிறதோ அத்தனைக்கெத்தனை கடன் நோய் அற்ற நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் 6ஆம் பாவகம் கடுமையான பாவத்துவத்தை கண்டிப்பாக அடையக்கூடாது. அதனுடைய தசைகளில் தான் அடையக்கூடாது. ஒரு இடத்துல இப்போ எனக்கே கே தசை இப்போ வந்ததுன்னு வைங்க. கே தசை எனக்கு 10 நாள் அல்லது 15 நாள். நான் பிறக்கும்போது மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவன். அந்த 10-15 நாளும் எனக்கு 15 நாட்கள் மீதம், சாஃப்ட்வேரில் 26 நாட்கள் மீதம், கையில் எழுதப்பட்ட திருக்கணித ஜாதகத்தில் 15 நாள் மீதம். அப்போ ஒரு 26 நாள் எங்கள் அம்மாக்கிட்ட நான் கேட்டேன், என்னம்மா 15 நாள் 20 நாள் நான் வந்து ஏதாவது பிழைக்க கிடந்தேனா அப்படின்னா, ஆமாடா 5 நாள் 20 நாள் நீ பிழைக்கவோ இது பண்ணுவியோ, நானும் வீக்காக இருந்தேன், ஒரு 10-15 நாள் நீ ரொம்ப வீக்காக இருந்த அப்படின்னு சொன்னாங்க. அதுதாங்க கேது தசை. கேது தசையில் ஒரு 10-15 நாட்கள், 15 நாட்கள் கையில் எழுதப்பட்ட ஜாதகம், 26 நாட்கள் கணிதத்தில் கம்ப்யூட்டரில் கணிக்கப்பட்ட ஜாதகம். அந்த ஒரு மாதம் வரைக்குமே உன்னை வந்து பொத்தி 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 உங்கள் தாத்தாவும் பாட்டியும், 2 பக்கம் தாத்தாவும் பாட்டியும் உன்னை என்கிட்டே கொடுக்கல. ஏன்னா எனக்கு அப்போ 15 வயசு தான். எங்கள் அம்மாவுடைய 15 வயசில் பிறந்தேன். இதெல்லாம் நான் எப்படி கேட்டிருக்கிறேன், கேட்டு தெரிஞ்சிருக்கிறேன். 6ஆம் பாவக பலன்கள்ன்றதை நீங்கள் பார்த்துக்கணும். கேது தசையில் கடைசி புக்தியில் 15 நாட்கள் 20 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில் பிறந்த எனக்கு அந்த 15 நாட்களும் 20 நாட்களும் என்ன நடந்தது, என்னுடைய ஆரோக்கிய குறைவுகள் எனக்கு ஏற்பட்டிருக்குமே என்பதை தெரிந்து கொள்ள அம்மாவிடம் விவரம் தெரிஞ்ச வயசில் 20-30 வயசில் அதை அம்மா கிட்ட கேட்கும்போது எங்கள் அம்மா துல்லியமாக சொன்ன வார்த்தை, ஆமாம் நீ பிறந்த ஒரு வயசு வரைக்கும், ஒரு மாதம் வரைக்கும் என்கிட்ட கொடுக்கவே இல்லை, பால் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் என்கிட்ட கொடுப்பாங்க. உங்கள் அம்மாவும் தாத்தாவும் அப்படியே கண்ணுக்குள்ளே பேரனை வச்சு, முதல் ஆணுக்கு பிறந்த முதல் ஆண் பேரன்னா. பேரனை பற்றி தாத்தா பாட்டிக்கு தானே தெரியும். உங்கள் தாத்தாவும் அயமாவும் தாத்தாவும் அப்படியே கண்ணுக்குள்ளே கண்ணாக வச்சுக்கிட்டு வந்து என்னை நம்பாமல் என்கிட்ட பாலுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு கரெக்டாக, ஏன்னா எனக்கு அப்போ 15 வயசுன்னாங்க. 14 வயதில் கல்யாணம் ஆகி 15 வயசில் என் தாய்க்கு நான் பிறந்துட்டேன். நானே 15 வயசு பொண்ணு, குழந்தை, எனக்கு குழந்தை. இப்படி தான் இப்போ இந்த வார்த்தையை சொன்னாங்க, இப்படியே தான் சொன்னாங்க எங்கள் அம்மா. நீ அந்த 15, அவங்களுக்கு நான் கேது தசைக்காக கேட்குறேன்னு புரியல,
நீ கேட்குறது கரெக்டு, பிறந்த 10-15 நாள் சவள பிள்ளை மாதிரி இருந்த, உனக்கு வந்து மெடிக்கல் கேர் தேவைப்பட்டது, மதுரையில் நீ பிறந்ததுனால உடனடியாக என்ன கிராமத்துக்கு கூட்டு போகாமல் மதுரையிலேயே வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக ஒவ்வொருவருடைய இப்போ எனக்கு நடுவில் என்னுடைய ஜாதக அமைப்பில் கேது புக்தி வரும்போதெல்லாம் கடுமையான அளவில் நான் டிஸ்டர்ப்டு ஆவேன். நல்ல வேளை கடவுள் கொடுத்த வரமாக எனக்கு கேது தசை வராது. கேது தசை வந்தால் அவ்வளவுதான். ஆக ஒரு பாவத்துவம் எப்படி எங்கே எப்போது செயல்படும் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆதிபத்திய எதுவும் இல்லாத இந்த ராகு இருள் தன்மை கொண்டவராக இருக்கின்ற காரணத்தினால் 6ஆம் இடத்தை இருள் தன்மையாக்கி, 6ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையற்ற பாவகம். இந்த 6ஆம் பாவகத்தினுடைய அத்தனை தீயவைகளையும் வடிகட்டுகிறார். அதனால தான் 6ல் ராகு இருக்கணும்னு சொல்லப்பட்டது. 6, 8, 12 எப்படி சிக்கல், 6, 8, 12 இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எப்படி சிக்கல்ன்றதுக்கு கோவில்பட்டி ராஜாராம் உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே இந்த இடத்துல மனசு இருக்கும். எத்தனை கிளாஸ் நடத்தினாலும் இந்த 6, 8, 12 நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு சில நிலைமைகளில் பெரிய அளவில் ஒரு புரிதல் இருக்கக்கூடிய அமைப்புகள், இயல்பாகவே இயற்கையாகவே வரக்கூடிய புரிதல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டும். மிதன லக்கணத்திற்கு இந்த இடத்துல செவ்வாய் இங்கே இருக்கிறார், செவ்வாய் இங்கே இருக்கிறார். அப்ப என்ன நடக்கும்? அவர் 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுகிறார். ராகு தசை குருவின் பார்வை வாங்கினா நல்லா தான் இருக்கும். குருவின் பார்வை வாங்குகின்ற ராகு பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்ய போறது இல்லை, லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப. ஒருவேளை லக்னாதிபதி பலவீனமாக ஆகிவிட்டார், பெரிய கெடுதல்கள் இருக்காது, ஆனால் குறைந்த அளவிற்கான வருமானம் உள்ள ஒரு வேலை அமைப்புகளில் தான் அவர் கொண்டு போவார். 6ஆம் இடத்து ராகு வேலையை செய்யவே வைக்க மாட்டாரா? என்னங்க நீங்க, வேலையே அந்த பார்ட்டி செய்யவே செய்யாதா? செய்வார், கண்டிப்பாக செய்வார். ஆறாம் இடத்து ராகு தசை வருகிறது. இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்து ராகு தசை. இதுக்குத்தான் ஒரு பலன் ஒரு நிலையில இல்லை, எல்லா காம்பினேஷன்களையும் சேர்ந்தது தான் பலன். இந்த இடத்துல ராகு தசை வருமா வராதான்றது சந்திரனுடைய அமைப்பை பொறுத்தது. இப்போ நம்ம புதனை இங்கே போட்டுட்டோம்னா சூரியன் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இருப்பார். இப்போ ராகு தசை ஒரு 40 வயதில் வருதுன்னு வச்சுக்கோம். எனக்கு 40 வயது மாதிரியே ராகு திசை இந்த இடத்துல வந்தது. 6ஆம் அதிபதி 10வது வீட்டில் திக்பலமாக இருக்கிறார். 6ஆம் அதிபதி 10வது வீட்டில் திக்பலமாக இருக்கிறார். ஆனால் லக்னாதிபதியும் அவரும் எதிரிகள். இந்த எதிரிகள் 2 பேரும் நீச்சனாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல சுக்கிரனையும் சந்திரனையும் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம போட்டோம்னா தேய்பிரை சந்திரனாக வந்து விடுவார். இப்ப ராகு எங்க வருவார்? இதாங்க ஐயா, இந்த இடத்துல அஸ்வினி பரணியில் சரியான பருவத்தில் ராகுதசை வரும். சந்திரன் கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பில் இருக்கிறார். லக்னாதிபதி நீச்ச பங்கமே இல்லை. சனியோடு செவ்வாயோடு சேர்ந்து கடுமையான பாபத்துவம். இந்த இடத்துல என்னத்தை ராகு உங்களுக்கு கொடுத்துரும்? இந்த இடத்துல தான் ராகு என்ன பண்ணும்? வேலைக்காரனாக இல்லாமல் முதலாளியாகவும் இல்லாமல் ஒரு தொழில் மட்டும் செய்யக்கூடியவராக, வியாபாரம் செய்யக்கூடியவராக இல்லாமல் ஒரு சின்ன தொழில் வேலையும் செய்கிற மாதிரி முதலாளியாகவும் இருக்கிற மாதிரி. ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறாரியா, அவரே தான் வேலைக்காரரு, அவரே தான் முதலாளி, அவரே கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுப்பாரு. மாதம் 10,000 20,000 சம்பளம் வரும். இப்படி தாங்க இருக்குது அவருடைய பொழப்பு. நினச்சா கடையை திறப்பார், நினச்சா போவார், நினச்சா மூடிடுவார். ஐயா பாருங்க ஐயா, 6ஆம் இடத்துல இப்போத்தான் ராகு இருந்தால் வேலை செய்ய வைக்க மாட்டார், முதலாளியாகுவார் அப்படின்னு சொன்னேன். இந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? எல்லா இடத்திற்கும் எல்லா நிலைகள்லையும் எப்படிப்பட்ட காம்பினேஷன்கள் பலன் தரும் அப்படிங்கிறதுக்கான சில விதிகளை இங்கே பாருங்க. 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்க தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திற்கு 8, 6 தொடர்புகள் ஏற்பட்டு பாபத்துவ சனி செவ்வாயுடைய தொடர்புகள் ஏற்பட்டு 6ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் அமர்ந்து 8ஆம் அதிபதியும் 10ஆம் வீட்டை பார்த்து நீங்க கேட்ட 6, 8 பாருங்க. இது ஒரு ஜாதகம் தானே. இப்படி ஒரு மனிதன் பிறந்திருக்கத்தானே செய்வான், கண்டிப்பா பிறந்திருப்பார். 8ஆம் அதிபதி 8வது வீட்டில் குருவின் பார்வையில் தான் இருக்கிறாரு. 8ஆம் அதிபதி 8வது வீட்டில், அல்லது இதை வேற மாதிரி கூட இங்கிருந்து போட வேண்டாம். சரி, இதையே பாருங்க. இந்த மாதிரியாக சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கக்கூடிய நீச்ச புதன்
மனுஷனுக்கு தன்னம்பிக்கையே இழக்க வச்சிருப்பாரு. ஏற்கனவே அவர் அமாவாசை சந்திரன் வேற. சுக்கிரனை கவனமாக இந்த பக்கம் போட்டிருக்கேன், சுக்கிரனை கவனமாக இந்த பக்கம் போட்டிருக்கேன். அப்போ அந்த அமாவாசை சந்திரன் என்கின்ற அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலையில் கண்டிப்பாக செய்யும்? இந்த அமாவாசை சந்திரன் பெரிய அளவில் ஒரு ஜாதகரை மனம் நொந்த நிலையில் இருக்க வைப்பார். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்னு வைங்க, என்ன மாதிரியே 40-43 வயசில் இது வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் 40 வயசில் வரும். பூரண அமாவாசையில் இருக்கிறார். ராசியும் இருளடைந்து இருக்கிறது. இந்த இடத்துல மேஷ அமாவாசைன்றது ஒரு விதிவிலக்கு தான். பெரிய கார்த்திகை அமாவாசையை விட மேஷ அமாவாசை அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஆனாலும் இந்த சந்திரன் மனமுடைந்தவராக, பலனற்றவராக, பயமுற்றவராக, லக்னாதிபதி நீச்சத்திலிருந்து செவ்வாய் சனி தொடர்பில் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு வாழ்நாள் முழுக்க தொழில் செய்ய முடியாத நிலைமையில ராகு திசையில் மாடு மேய்ச்சதும் ஆச்சு, மச்சனனுக்கு பொண்ணு பார்த்தது மாதிரியும் ஆச்சு அப்படின்ற மாதிரி முதலாளியாக இருந்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சு அவரே கையில் காலில் டபக்குன்னு ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு மாசமான 10,000 ரூபா 5,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய முதலாளியும் அல்லாத தொழிலாளியும் இல்லாத தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். அன்பு மாணவர்களே, கமெண்ட் பார்க்காத லைவ் இது, கமெண்ட் பார்க்காத இந்த விஷயத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு கோவில்பட்டி ராஜாராமுடைய கேள்வி அருமையான கேள்வி. கணிக்க சிக்கல் 6, 8, 12 அதில் உள்ள ராகு கேதுவா? இந்த இடத்துல ராகு என்ன செய்யும்? இந்த இடத்துல ராகு இப்படிப்பட்ட பலன்களைத்தான் செய்யும். அந்த இடத்துல ராகு திசை அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செஞ்சிடாது. ராகு யோகத்தை செய்ய வேண்டுமெனில் அந்த யோகத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு மற்ற பாவகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்போது என்னுடைய நேரடியான பதில். இந்த நேரடியான பதிலை புரிந்து கொள்வதற்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த சில அமைப்புகளை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. சரி, இப்போ 8ல் போடுறேங்க, ராகுவை 8ல் போடுறேன். 12க்கு நானே ஒரு உதாரணங்க. ராகு 8ல் இருக்கிறார். என்னங்க பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் ஆயிலை கெடுப்பாருங்க. ராகு 8ல் இருக்கிறாருன்னா ஒரு 20 வருஷம் ஆயுள் கம்மிங்க. ஆனால் 120 வயசில் இருந்து தாங்க 20 வருஷம் கம்மி. இதை தாங்க தப்பாக எடுத்துக்குவீங்க. 30 வருஷம் கூட கம்மிங்க. 8ல் ராகு இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் செத்துருவாங்களா? இல்லைங்க. எங்கள் தாத்தா 85, 86 வயசு இருக்கிறாரு. ஆமாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ல் ராகு இருக்கிறதுனால 120 வருஷம் ஒரு மனுஷன் வாழ முடியாது. கண்டிப்பாக 4ல் ஒரு பங்காக, 5ல் 6ல் ஒரு பங்காக 20 வருடத்தையோ 30 வருடத்தையோ கண்டிப்பாக குறைப்பார். இந்தாங்க 8ல் ராகு 8ஆம் இடத்தின் தன்மைகளை கெடுத்து தரப்போகிறார். கடனை தரப்போகிறார், நோயை தரப்போகிறார். அப்படித்தான் தருவார். 8ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்து அல்லது 8ல் சனி இருந்தால் ஆயுள் அமைப்பு. 8ல் சனி இருந்தாலே 2 விதமான தன்மைகள்னு அடிக்கடி சொல்கிறேன். 8ல் சனி இருந்தால் என்ன? ஆயுள் மட்டும் உண்டு. ஆயுளை தவிர்த்து மற்ற எல்லா கெடுதல்களையும் செய்வார். ஏண்டா ஆயுள் வந்தது, ஏண்டா உசுரோடு இருக்கிறோம் அப்படின்ற அளவிற்கு, ஏண்டா உயிரோடு இருக்கிறோம் என்கின்ற அமைப்பின் அடிப்படை அளவிற்கு பெரிய அளவில் கடுமையான அளவில் அது இருக்குங்க. கடுமையான அளவில் இருக்கும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 8ல் இருக்கிற ராகு இப்போ இந்த 6 காம்பினேஷன் அடிப்படையிலேயே 8 கொண்டு வந்துட்டுமா? இப்போ பாருங்கள், 8ல் இருக்கிற ராகுனால ஒரு 20-30 வயது ஆயுள் குறைவு. அதே நேரத்தில் லக்னாதிபதி இப்படி உச்சமாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். லக்னாதிபதி இப்படி உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதியை குரு பார்க்கிறார். சனி 6லேயே இருக்கிறார். சனியும் 8 பார்க்கிறார். கூடுதலாக ஆயுள் குறைவு. ஆனால் அந்த 8ஆம் இடத்து அதிபதியான சனியை குரு பார்ப்பதும் லக்னாதிபதியை குரு பார்ப்பதும், லக்னாதிபதி வலுவாக இருப்பதும், இவர் 80 வயசு வரைக்கும் இருப்பார். ராகு தசையில் என்ன நடக்கும்? ராகு தசையில் ஆயுள் போகாது. ஆனால் 8ஆம் இடத்துடைய சீட்டிங் சம்பந்தப்பட்ட, கெடுபலன் சம்பந்தப்பட்ட, தான் ஏமாறுவது, தான் ஏமாற்றுவது. நீங்கள் ஏமாறுறீங்க அல்லது ஏமாத்துறீங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துடுறீங்க, பல பேரை நீங்கள் ஏமாத்துறீங்க. ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபா அவங்க நீங்கள் விட்டுட்டீங்க, ஒருத்தர் உங்களை சீட்டிங்கில் ஏமாற்றிட்டார். 10 லட்ச ரூபா அவங்கள ஏமாத்தினவர் உங்களுக்கு குருவாயிடுறாரு. முழிச்சிருக்கிற நேரத்தில் என்கிட்ட 10 லட்ச ரூபாய் என்கிட்ட பேசியே அடிச்சிட்டானையா, எப்படிப்பட்ட ஆலியாவன், போனா போதியா 10 லட்சம். ஆனால் இவனை மாதிரியா நம்ம தொழில் பண்ணா என்ன? இந்த புதனை லக்னாதிபதியை பார்த்தவர், குரு பார்த்தவர் அந்த ராகு விட்ட ஏமாந்ததுனால அவர் சீட்டிங்கில் ஏமாறக்கூடிய தொழில்களை செய்ய மாட்டார்.
ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர் டீசெண்டாக நான் இப்போ சொன்ன மாதிரி ராகுதசையில் ஒருத்தர்கிட்ட ஏமாந்துட்டாரு, 8ஆம் இடம் ஒரு நிலையில் இப்படி வலுத்துருச்சு, இந்த மாதிரியான அமைப்புகளில் இவர் சீட்டிங் மூடு உள்ளவராக இருப்பார், ஒயிட் காலர் கிரிமினலாக இருப்பார். ஒரு காம்பினேஷனை எப்படி சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் போடுறேன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். மிதன லக்னம் 6, 8 கூடியவர்களுடைய தொடர்பு உச்ச புதனுக்கு ஏற்படுகிறது. அதாவது புத்திசாலியாக இருக்கக்கூடிய இவருக்கு 6, 8 தொடர்புகள் ஏற்படுகின்றன. இவருடைய புத்திசாலித்தனத்தை 6, 8 வழிகளில் செய்ய போகிறார். ஆனால் குரு பார்க்கிறார், அவ்வளவு பேரையும் குரு பார்க்கிறார், 6ஆம் அதிபதியை பார்க்கிறார், 8ஆம் அதிபதியை பார்க்கிறார். அப்படியே ஒரு நிலையில் உச்சனாக இருக்கக்கூடிய அமைப்பையும் பார்க்கிறார். இவர் கண்டிப்பாக கிரிமினல். 6, 8 அமைப்புகள் செயல்படுகின்றன. பட் ஒயிட் காலர் கிரிமினல், வெளியே தெரியாத அளவிற்கு இவர் நம்பவே கூடாது. முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம். இப்ப கடுமையான பாவத்துவ ராகு எப்படி இருக்கும்னு வந்துருவோமா? பாருங்க, இதே 12ஆம் இடம் வாழும் உதாரணமாக ஒரு ராகு ஓரளவிற்கு கொடுத்து, மனைவி குழந்தைகளை கொடுத்து, ஓரளவிற்கு செல்வ வளத்தை கொடுத்து, ஒரு வீடு வாகனத்தை கொடுத்து, ராகுதச சுக்கிரபக்தியில் விலை உயர்ந்த வாகனம், பெற்ற மகளால் விலை உயர்ந்த வாகனம், பெற்ற மகள் சார்ந்த விஷயங்களில் விலை உயர்ந்த வாகன அமைப்பு ராகுதசை சுக்கிரபுக்தியில் கிடைத்திருக்கிறது. ஆக அந்த ராகுதசை சுக்கிரபுக்தி எப்படிப்பட்ட அமைப்புகளை செஞ்சதுன்றதுக்கு வாழுகின்ற ஒரு நல்ல உதாரணமாகவே நான் இருக்கிறேன். சரி, ஒரு பாபத்துவமான ராகு என்ன செய்வார்? 12ஆம் இடத்துல இருந்தா திருப்பி போர் அடிக்கின்ற விதமாக அதையே வேற மாதிரி தான் நான் சேஞ்ச் பண்ணுவேன். இத்தனைக்கும் சரி, லக்னாதிபதியை உச்சமாக போட்டு, எனக்கு தான் ஏன் நீச்சம், லக்னாதிபதியை உச்சமாகவே போடுங்க, அல்லது உச்சமும் நீச்சமும் வேண்டாம், நடுவாக போடுவோம். உச்சமும் வேண்டாம், நீச்சமும் வேண்டாம், நடுவாக போடுவோம். அந்த ராகு எப்படிப்பட்ட தன்மைகளில் கடுமையான கெடுபலன்களை செய்வார்? அமாவாசை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். லக்னத்தை குருபாக்கிறார். இப்போ இந்த இடத்துல ராகதசை எப்போ வரும்? புதன் தசையோட கடைசியாக வச்சுக்குவோம். ஆயில்ய நட்சத்திரம் கடைசியில் சந்திரன் இருக்கிறார். புதன் தசை 10 நாள்னு வச்சுக்குவோம். 50வது வயசில் ராகுதசை வரும். 50வது வயசில் வரக்கூடிய இந்த ராகுதசை என்ன நிலைமைகள் இருக்கும்யா? கடுமையான கெடுபலன்களை செய்யுமையா. லக்னம் மட்டும்தான் வலுவாக இருக்கிறது. லக்னாதிபதி கெட்டு போனார். லக்னம் மட்டும் வலுவாக இருக்கின்ற நிலைமையில் லக்னாதிபதி கடுமையான பலவீனம். ராகுவிற்கு சனி செவ்வாய் 2 பேருடைய தொடர்பு, லக்னத்தில் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கின்றன. லக்னம் வலுவாக இருந்தால் என்னன்னா, நீங்கள் தாங்குற சக்தியோடு இருக்கிறீங்க. லக்னாதிபதி வலுவாக இருந்தால், வலுவில்லாமல் இருந்தால் நீங்கள் பாபத்துவமாக இருந்தால் நீங்கள் கிரிமினலாக இருக்கிறீர்கள், நீங்கள் புத்திசாலி இல்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் மனம் தளன்றவராக இருக்கிறீர்கள். அங்கே பாருங்க, அமாவாசை சந்திரனா போட்டுட்டேன், சூரியன் சந்திரன் புதன் போட்டேன், ஆட்சி பெற்ற சந்திரனுடைய வீட்டில் தான் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல அமாவாசை சந்திரன்லாம் விலகிட்டார். ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் கடைசி பாதம்னு சொல்லிட்டேன். ஆயில்ய நட்சத்திரம் கடைசி நொடின்னு வச்சுக்கோங்க. அப்போ கேது தசை 7 வயசு வரைக்கும் இருக்கும். கரெக்டாக 50 வயசில் உங்களுக்கு ராகு தசை ஆரம்பிக்கும். 50 வயதிலிருந்து 68 வயது வரைக்கும் செய்யக்கூடிய இந்த ராகு என்ன பண்ணுவார்? 12ஆம் இடத்துல இருக்கின்ற சனி செவ்வாய் தொடர்பை பெற்றிருக்கின்ற சுக்கிரன், லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற இவர் கடுமையான விரய அமைப்புகளையும், இந்த பாவத்துவத்தின் காரணமாக பயணங்கள், கட்டுப்பாடுகள் உள்ள ஜெயில், மருத்துவமனை போன்ற அமைப்புகள், சில குறிப்பிட்ட இடங்களை விட்டு தாண்ட முடியாத நிலைமைகளை இவர் தான் கண்டிப்பாக செய்வார். லக்னத்தின் சுபத்துவத்தின் காரணமாக ஜாதகர் கொஞ்சம் சமாளித்து கொண்டிருப்பார் என்பதுதான் உண்மையே தவிர, லக்னத்தின் சுபத்துவத்தின் காரணமாகத்தான் கொஞ்சம் ஏதாவது அமைப்புகள் நடக்குமே தவிர, இந்த லக்னத்தை கூட நான் சுபத்துவமாக போடாமல், குருவோடு இப்படி போடாமல் இப்படி போடுறேன். சனியைத்தான் குரு பார்க்குறாருன்னு போட்டுறேன். இப்போ கூட லக்னத்தில் சுக்கிரன் மட்டும்தான் இருக்கிறார். அப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இன்னும் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கும்போது தாங்கும் வலிமை ஜாஸ்தி. இப்போ இந்த இடத்துல 12ல் ராகு வர்றார். 50 வயசில் ராகு தசை வருது. சனி பார்த்த ராகு, செவ்வாய் பார்த்த ராகு. சனிக்கு கொஞ்சம் சுபத்துவம் இருக்கிறது, செவ்வாய்க்கு கொஞ்சம் சுபத்துவம் இல்லை. இந்த ஜாதகர் தவறான வழிகளில் போய்
12ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு 12ஆம் இடம் என்னங்க? விரயம், வெளிநாடு, பரதேசவாசம், வெளிநாட்டில் ஜெயிலு, வெளிநாட்டில் ஒட்டகம் மேய்க்கிறது, வெளிநாட்டிலிருந்து தண்டனை, வெளிநாட்டிலிருந்து தப்பித்து ஓடி வருதல், கண்ணுக்கு தெரியாத வழிகளில் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நடக்குமா நடக்காதா? இவ்வளவு நடக்குமா நடக்காதா சொல்லுங்க. மாணவர்களுக்கு இந்த 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 பாடம் 6, 8, 12 ராகு உள்ளது. 6, 8, 12 வர்றதா அல்லது ராகுவால் வர்றதா கேதுவால் வர்றதா? ராகுவும் கேதுவும் இங்கே ஒன்று தான். கேது 30% தீமை, ராகு 70% தீமை. இதில் ராகு கேதுக்களே இல்லாமல் கணிக்க சிக்கல் 6, 8, 12 பாவகங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை? பாவக அமைப்பு. இப்போ நான் இதை அப்படியே எடுத்துடுறேன், வெறும் பாவகம். இப்போ அதே மிதன லக்கணம் தான், அப்போ தான் உங்களுக்கு லேசாக புரியும். அதே மிதன லக்கணம் ஐயா 6, 8, 12களில் ராகுவும் கிடையாது, செவ்வாயும் கிடையாது, சனியும் கிடையாது. இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பு 6, 8, 12 இருக்குது. இந்த 6, 8, 12ல் சனி செவ்வாய் தொடர்பே இல்லாமல் 6ஆம் இடத்துல என்ன நடக்கும்? 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக அல்லது 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லைன்ற, அப்போ செவ்வாய் திசையில் தான் ஏதாவது ஒன்று நடக்கணும். 6ஆம் இடம் நெகட்டிவாக இருக்கிறதா பாசிட்டிவாக இருக்கிறதான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இயல்பாக இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த இடத்துல 4ல் செவ்வாய், 6ல் எதுவுமே இல்லை, 8லேயே எதுவுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். சும்மா செவ்வாயும் சனியும் அது பார்த்துக்கிட்டு இருக்குன்னே போட வேண்டாம். 6ஐயும் 8ஐயும் சஷ்டாஷ்டகமாக போட்டுடுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, சனி செவ்வாய்க்கு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. அதே மாதிரி ராகுவை லக்னத்தில் போடுறேன், கேதுவை 7ல் போடுறேன். 6, 8 இந்த இடத்துல காலியாகவே விட்டுறேன். காலியாகவே விட்டுட்டு 6, 8க்கு எந்த விதமான தொடர்புகளும் இப்போ இல்லை. இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி எப்படி போடலாம்? இந்தாங்க, இந்த பாருங்கள். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் வரும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல சந்திரனை செவ்வாய் தசை வர்ற மாதிரி சனி தசை வர்ற மாதிரி போடும்போது எப்படிப்பட்ட நிலைமைகளில் அதில் உள்ள ராகு கேதுக்களை இப்போ நான் சொல்லிட்டேன். கணிக்க சிக்கல் 6, 8, 12. இப்போ இந்த இடத்துல சந்திரனை எங்கே போடுறேன்? சிம்மத்தில் போடுறேன்னு வைங்க. 6, 8, 12 தசாபக்தி அமைப்புகள் எப்போது வேண்டுமானாலும் வரும். சந்திரனை மட்டும் அப்படியே சுற்றிக்குவோம். சந்திரனை மட்டும் முதல்ல சந்திரனை உச்சமாக போட்டுக்கிறேன். சரி, முதல்ல சந்திரனை உச்சமாக போட்டுட்டேன். 6, 8 காலி. ஆனால் இந்த இடத்துல 2ல் போடக்கூடாது. போட்டால் சுக்கிரன் 8ஆம் இடத்தை பார்க்குறான்னு வந்துடும், 6ஆம் இடத்தை பார்க்கலன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல எங்கே போடுறது? இங்கே போட்டால் குருவின் பார்வையினே வந்துடும். பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணலாம்? 10ஆம் இடத்துல போடலாமா? 10ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரனை போட்டாலே நீச்சம்னு கூட வந்துடும். அப்போ 3ஆம் இடத்துல போட்டோமா, இல்லை லக்னத்திலே போட்டுடுறேன். லக்னத்தில் போட்டால் தான் 6, 8, 12க்கு ஒன்றும் இல்லை. இந்தாங்க, லக்னத்திலேயே சூரியன் புதன் சுக்கிரனை போடுறேன். 6, 8, 12ன்றதை நீங்கள் எப்படி கணிக்கணுன்றதை பார்க்கணும். இந்த 6, 8, 12ன்றது பெரிய விஷயம். சூரியன் புதன் சுக்கிரன் ராகு 4 கிரகங்களே இந்த கேந்திர அமைப்புகள் கோண அமைப்புகள் எல்லாத்தையும் இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல 6, 8 காலியாக இருக்கிறது. 12ல் மட்டும் அமாவாசை சந்திரனை போட்டிருக்கிறேன். 12ல் அமாவாசை சந்திரனை போட்டு 6ஐயும் 8ஐயும் நான் காலியாக விட்டுட்டேன். 8, 6 இந்த 2 அதிபதிகளும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் ஒரு விதத்தில் சுபத்துவ பாபத்துவ எந்த அமைப்புகளும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறாங்க. இட்ஸ் எ பெக்கூலியர் ஹோரோஸ்கோப். இந்த 6, 8 எப்படி நீங்கள் கணிப்பது? இவருக்கு வாழ்நாளில் 6, 8 வருமா வராதா? இவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா 6 வரும், 8 வரும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறான்னு வைப்போம். கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரிய தசை 3 வருடம், சந்திர தசை 13, செவ்வாய் தசை 20, ராகு 38, குரு 54, சனி 73. இப்போ இந்த இடத்துல 6, 8 தசைகள் இளம் வயதிலும் அந்திம கால அமைப்புகளே வருது. 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் எந்த விதத்திலும் சந்திரனுடைய பார்வையினே நீங்கள் எடுக்க வேண்டாம். வேற எந்த இடத்துலையும் வேறு எந்த பார்வையும் இல்லை. அப்போ இந்த ஜாதகத்துடைய அமைப்பை எப்படி இந்த 6, 8 அமைப்புகளை எப்படி கணிப்பது? 6, 8ற்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்படுமா? ஆமாங்க, தொல்லைகள் ஏற்படத்தாங்க செய்யும். என்ன தொல்லைகள்? ஜாதகர் 20 வயது வரைக்கும் கல்வி அமைப்புல நல்லா இருக்க மாட்டார். செவ்வாய் என்ன செய்வார்?
ஆறாம் இடத்தின் அதாவது 11ஆம் இடத்தின் பலன்களை செய்யாமல் 6ஆம் இடத்தின் பலன்களை முழுமையாக செய்வார். அன்பு மாணவர்களே, இதில் மட்டும் ஏன் 11ஆம் இடத்தின் பலன்களை இந்த இடத்துல பாவத் பாவக அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து விட வேண்டும். எல்லா இடங்கள்லையும் பலனை எப்படி கணிப்பது என்பது ஒவ்வொரு விதியாக ஒவ்வொரு அமைப்பாக செயல்பட வேண்டியது. இந்த இடத்துல செவ்வாய் 11க்கு 6ல் 6க்கு 11ல் இருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல செவ்வாய் 6ஆம் இடத்தின் முழு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு எந்த விதமான சுபத்துவமின்றி 8ஆம் அதிபதியின் பார்வை இருக்கிறது. 8ஆம் அதிபதி சனியின் பார்வை இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல 8ஆம் அதிபதி சனி 6ஐ பார்க்கிறார். 6, 8 தொடர்புகள் இந்த இடத்துல வந்து 6ஆம் இடத்தின் பலன்களை 11ஆம் இடத்தில் 6க்கு 11ஆம் இடத்தில் செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதால் ஜாதகர் 20 வயது வரை இந்த மிதுன லக்னத்திற்கு ஆகாத செவ்வாய் தசை வருவதால் அவர் விருப்பப்பட்ட கல்வியை படிக்க முடியாது. நம்பர் 1, ஜாதகருக்கு கல்வியில் ஆர்வம் இருக்காது. வயதிற்கேற்ற வகையில் 13 வயசு 9 படிக்கிற வயசு, இல்லை 10 9 படிக்கிற வயசு, 9, 10, 11 9ஆம் வயசுலேருந்து ஜாதகர் தட்டு தடுமாறி ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் ஆண் பெண் அமைப்புகளுக்கு ஏற்றார் போல கல்லூரி பருவம் வரை நன்றாக படிக்க மாட்டார். ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது? எவ்வளோ பெரிய நுணுக்கம் இதில். 6ஆம் இடம் சனியின் பார்வையில் இருக்கு. 6ஆம் இடம் பள்ளி பருவத்தில் என்ன கொடுக்கும்? நோயை கொடுக்குமா? நோயெல்லாம் கொடுக்காது. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 11ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. 6 நோயை கொடுத்தால் 11ஆம் இடம் நோயை தீர்க்கும். 11ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறதுனால உயிர்கண்டம் நோய் கண்டம் அந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. 8ஆம் அதிபதி வலுவாகவே இருக்கிறார். 9ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் 8ஆம் இடத்திற்கு பாவத்துவம் எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன? நோய் இல்லை. ஆனால் 6ஆம் அதிபதி அங்கே 6க்கு 11ல் இருக்கின்ற காரணத்தினால் 6க்கு 12ல் இங்கே இருந்தார்னா 6ஆம் இடத்து பலனை செய்ய மாட்டார், 11ஆம் இடத்து பலனை செய்வார். ஆனால் 11க்கு மறைந்து 6க்கு உபசய ஸ்தானத்தில் இருப்பதால் 6ஆம் இடத்தின் பலன்களை 4ஆம் வீட்டின் வழியாக செய்வார். 4ஆம் வீடின் வழியாக என்ன செய்வார்? வீடு, வாகனம், சுகம், தாய், கல்வி அத்தனையையும் செவ்வாய் திசையில் பாதிப்பார். இங்கே பொண்டாட்டின்னு போட முடியாது. 20 வருஷத்துக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. எப்படி கணிப்பது? கணிக்க சிக்கல் 6, 8, 12 6லையும் 8லையும் ஒன்றுமே இல்லைங்க. செவ்வாய் தசை நடக்க போகுது. இந்த செவ்வாய் தசை என்ன பலன்களை செய்யும்? இந்த செவ்வாய் யாராக செயல்படுவார்? 6ஆம் அதிபதியாக செயல்படுவாரா? 11ஆம் அதிபதியாக செயல்படுவாரா? 4ஆம் வீட்டில் இருப்பதை போல செயல்படுவாரா? 6ஆம் வீட்டு பலன்களை 4ஆம் வீட்டின் வழியாக பாதிப்பாக செயல்படுத்துவார். அதுதான் பாவத்துவம். பாதிப்பாக. ஐயா, இந்த இடத்துல இதில் இருக்கிறாரே, உத்தர நட்சத்திரத்தில் இருந்தா, ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தா, சித்திர நட்சத்திரத்தில் இருந்தா ஓகோன்னு செய்வார். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் இப்படித்தான் செய்வார். இதற்கப்புறம் இறுதியாக அங்கே ஏதாவது ஒரு சேர்க்கை அங்கே நவம்சத்தில் இங்கே எல்லாம் பாதி முடிஞ்சு போயிடுது. தண்ணி வாயில் பால் ஊற்றணுமா தண்ணி ஊற்றணுமா நெஞ்சுக்கும் கிருக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கிற கதை தான். அம்சத்தில் குருவோட வீட்டில் இருக்குதா சுக்கிரனோட வீட்டில் இருக்குதான்றது ஒரு 20% பாதிப்புகளை தான் தீர்க்கும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் என்பது அம்சத்தில் சுப வர்க்கமா பாப வர்க்கமான்றது இந்த இடத்துல எத்தகைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கெடுப்பார். லக்னாதிபதி கொஞ்சம் வலுவாக இருக்கிறார். ஆனாலும் அவர் ராகுவோட தான் சேர்ந்திருக்கிறார். ஜாதகர் படிக்கவே மாட்டார். எழுதி தருகிறேன். ஜோதிட பலன், துல்லியமான பலன் இது.